ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிக்க விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டோரோட நடிப்பில் உருவாகி இருந்த லால் சலாம் திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படம் வெளியான போது ரசிகர்களிடையே கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. அந்த சமயத்தில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் கொடுத்த ஒரு இன்டர்வியூல லால் சலாம் திரைப்படத்தில் முக்கியமாக படமாக்கப்பட்ட அந்த காட்சிகள் அடங்கிய ஒரு ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு, அதில் இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சிருந்தா படம் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னது ஹார்ட் டிஸ்கை தொலைச்சிட்டீங்களா, என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா மீம்ஸ் போட்டு அவங்கள ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, பயங்கரமா கலாய்ச்சாங்க. இந்த நிலையில லால் சலாம் திரைப்படத்தினுடைய அந்த தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்சிட்டதா, அதாவது மீட்டுட்டதா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். லால் சலாம் படப்பிடிப்பின் போது தொலைஞ்சு போன அந்த ஹார்ட் டிஸ்கை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது மீட்டு எடுத்துட்டோம். அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மீட்டு இப்ப படத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கோம். விரைவிலேயே இந்த படத்தினுடைய கம்ப்ளீட் டைரக்டர் வெர்ஷன், அதாவது டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்ப்ளீட் வெர்ஷன் ஓடிடில ரிலீஸ் ஆகும். நீங்க தியேட்டர்ல பார்த்த லால் சலாம் திரைப்படத்துக்கும் இப்போ நீங்க ஓடிடில பார்க்க போற லால் சலாம் திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். இதுதான் நான் எடுக்க நினைச்ச முழு வெர்ஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க.